ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே ஒரு சூப்பரான, ஹெல்தியான கருப்பு உளுந்து கஞ்சி நம்ம எப்படி செய்றதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த ரெசிபி நம்ம உடம்புக்கு ரொம்பவே ஹெல்தியும் கூட. வாங்க இந்த இது நம்ம எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். இப்ப அதுக்கு நான் உளுந்து வறுத்து, தண்ணீல வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இத நம்ம மிக்ஸி ஜார்ல மாத்திட்டு, நம்ம இத நம்ம இப்ப அரைச்சு எடுத்துக்கணும். வறுத்து அரைச்சிங்கன்னா, உளுந்தோட பச்சை வாசனை நம்மளுக்கு அடிக்காது. இப்ப இத மிக்ஸி ஜாருக்கு மாத்தி, இப்ப இதுல ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட சுக்கு இருந்துச்சுன்னா, அத கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே வாசமா இருக்கும். இப்ப இதுல ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துட்டு, இப்ப இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து, நம்ம இத நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப இத அரைச்சுட்டு, இப்ப இத கடாயில நம்ம அடுப்புலாம் எதுவும் பத்த தேவையில்ல. இப்ப நம்ம அரைச்ச இத நம்ம அது உள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு, இப்ப அந்த மிக்ஸி ஜார நல்லா கழுவி, நல்லா அந்த தண்ணியும் உள்ள சேர்த்துக்கோங்க. இப்ப நம்ம எடுத்திருக்கிற உளுந்துக்கு ஒரு 3 கப் அளவு தண்ணி வச்சீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். இப்ப நான் மிக்ஸி ஜார் கழுவி தண்ணி சேர்த்ததுல 3 கப்பு கரெக்ட்டா இருந்துச்சு. இப்ப இதில தேவையான அளவு ஒரு பிஞ்ச் அளவு சால்ட் நம்ம உள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்ப இத நல்லா கலந்து குடுத்துக்கோங்க. கைவிடாம கட்டிகள்லாம் எதுவும் இல்லாம ஃபர்ஸ்ட்டு கலந்துட்டு, அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி மிதமான சூட்லயே நம்ம அந்த உளுந்த நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அதில சேர்த்த ஏலக்காய் வாசனைக்கும், அந்த உளுந்து வேகும்போதும் நல்ல வாசனையா கமகமன்னு மணமா இருந்துச்சு. இப்ப பாருங்க, இந்த அளவுக்கு உளுந்து நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த மாரி பபிள் பபிளா வரும்போது, இந்த சமயத்தில தான் நம்ம இதுக்குள்ள சேர்க்க வேண்டிய இன்கிரியன்ட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கணும். இப்ப இதில நான் ஒரு 3/4 கப் அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நாட்டு சர்க்கரை இல்லன்னா கூட, நீங்க வெள்ள பாகு கூட காய்ச்சி இதில சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கப் போல துருவுன தேங்காய் நான் சேர்த்துருக்கேன். இப்ப இதில நான் 1 கப் போல தேங்காய் பாலும் சேர்த்துக்கிறேன். ரொம்பவே டேஸ்ட்டா நல்லா சூப்பரா இருக்கும். இந்த மாரி நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. உடம்புக்கு ரொம்பவே ஹெல்தி. இடுப்பு வலி, கால் வலி சொல்றவங்களுக்குலாம் இத நம்ம செஞ்சு குடுக்கும்போது, அந்த வலிலாம் சீக்கிரமா அப்படியே பறந்து ஓடி போயிடும். அந்த அளவுக்கு இதில ஹெல்தி இருக்கு. இப்ப இந்த அளவுக்கு நம்ம நல்லா கலந்து, அப்படியே நம்ம வேக வச்சு எடுத்தோம்னாக்கா, நம்மளோட சூப்பரான கம கமன்னு கருப்பு உளுந்து கஞ்சி ரெடி ஆயிடுச்சுங்க. இது வாரத்துல 1 நாள் நம்ம செஞ்சு சாப்பிடும்போது, நம்ம உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்து. இப்ப இத அப்படியே நம்ம ஒரு பவுலுக்கு மாத்தி, மேல கொஞ்சம் தேங்காய் பூ சேர்த்து நம்ம சர்வ் பண்ணோம்னா, வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கும். அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான கருப்பு உளுந்து கஞ்சி பிரமாதமா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பா உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ரெசிபி புடிச்சிருந்துச்சுன்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.